ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் கேழ்வரகும் பச்சை பயிரும் சேர்த்து ஒரு சூப்பராக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். இது கூடவே அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் ஒரே சம அளவில் எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஒரு 2 தடவை சுத்தம் பண்ணி எடுத்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற போட்டுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறி வரணும். இப்போது இதை நம்ம ஓவர் நைட்டே ஊற போட்டுக்கலாம். காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பச்சைப்பயிறு ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளேயே ஊறிடுங்க. ஆனால் கேழ்வரகு ஊறத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அதனால் முந்தின நாளே இதை நல்லா ஊற போட்டுக்கோங்க. மறுநாள் காலையில் நமக்கு நல்லா ஊறி வந்துடும். இப்போ நல்லா ஊறின இந்த பச்சை பயிரும் ராகியும் இந்த தண்ணியோடு நம்ம சேர்த்து அரைக்க முடியாது. இது கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் அடிக்கும். இந்த தண்ணி நம்ம சேர்க்காம இந்த மாதிரி நல்லா கழைஞ்சிட்டு ஒரு 2 தடவை சுத்தம் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுவே கொஞ்சம் அதிகமான அளவில் நீங்கள் ஊற போடுறீங்கன்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இதே மாதிரி மறுபடியும் நம்ம அரைச்சி அதே மாவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்ல ஒரு திக்கான மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், ராகி நல்லா அரைப்பட்டு இருக்குது. நல்லா ஊறி வந்தால் தான் இந்த அளவுக்கு நம்மளால் ஸ்மூத்தாக அரைக்க முடியும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதுவும் நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நமக்கு தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். அரைச்சதும் நம்ம இதில் உடனே தோசை சுட்டுக்கலாங்க. நம்ம இதில் ஆப்ப சோடா சேர்க்க போகிறதில்ல, மாவு புளிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லைங்க. அரைச்சதும் உடனே நம்ம தோசை போட்டுக்கலாம். இப்போது மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா தோசை மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திட்டு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ நல்லா தேய்ச்சி விட்டு நெய்யோ எண்ணெயோ சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம். ராகியை அடிக்கடிக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க. ராகிலையும் பச்சை பயிர்லையும் ரெண்டுத்துலேயும் நமக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. பச்சை பயிரில் இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற சத்துக்கள் எல்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ரத்த சோகை வராமல் இருக்கும். உடல் பருமனாக இருக்கிறவங்க அடிக்கடிக்கு இந்த மாதிரி நீங்கள் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. வெயிட்டு கூடாமல் இருக்கும். இருக்கிற வெயிட்லேருந்து இன்னும் கூடாமல் அப்படியே மெயின்டைனாக இருக்கணுங்கிறவங்க கூட இந்த மாதிரி பச்சை பயிறு அடிக்கடிக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற வெயிட்லேருந்து இன்னும் நீங்கள் கூடாமல் அதே வெயிட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் கேழ்வரகும் பச்சை பயிரும் சேர்த்து இந்த மாதிரி வீட்டில் எல்லாருக்குமே நீங்கள் தோசை சுட்டு கொடுங்க. எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். நம்ம உடம்பும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். நீங்களும் இதே மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.